நம்ம ஊர்ல காதல்ல ஜெயிக்கிறதுனாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது சினிமா தான். பின்னாடியே சுத்துறது, மழையில நனைஞ்சுக்கிட்டே ப்ரொபோஸ் பண்றது, அவங்க பாக்குறப்போ ஸ்லோ மோஷன்ல நடக்கிறது. பாஸ், இதெல்லாம் தியேட்டரோட சரி. நிஜ வாழ்க்கையில இப்படி செஞ்சா லவ் செட் ஆகாது, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் செட் ஆகும். அப்போ நிஜ வாழ்க்கையில காதல்ல எப்படிதான் ஜெயிக்கிறது? ஒருத்தரை எப்படி நம்மள நேசிக்க வைக்கிறது? இன்னைக்கு எந்த சினிமா பில்டப்பும் இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலான சைக்கலாஜிக்கலான 5 உண்மைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சிங்கிள்ஸா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மேஜிக் ஃபார்முலாவா இருக்கும். ரூல் நம்பர் 1, உன்ன நீ முதல்ல காதலி. நிறைய பேர் பண்ற பெரிய தப்பே தங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாம இன்னொருத்தரோட அன்பை தேடி ஓடுறதுதான். உங்களுக்கே பிடிக்கலனா அப்புறம் எப்படி இன்னொருத்தருக்கு உங்களை பிடிக்கும்? கான்ஃபிடன்ஸ். உங்க தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க ட்ரெஸ் பண்ற விதம், நீங்க பேசுற ஸ்டைல்ல ஒரு கெத்து இருக்கணும். சுயமரியாதை. ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவங்க முன்னாடி நம்ம சுயமரியாதைய விட்டு கொடுக்க கூடாது. நான் நானா இருக்கேன், என் கெரியர்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நீங்க கெத்தா நிக்கும்போது அந்த ஆளுமைதான் முதல் அட்ராக்ஷன். ரூல் நம்பர் 2, ஸ்டாக்கர் ஆகாதீங்க, சப்போர்ட்டர் ஆகுங்க. ஒருத்தரை பிடிச்சிருந்தா அவங்க போற இடமெல்லாம் ஃபாலோ பண்றது, இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி மெசேஜ் பண்றது, இதெல்லாம் பயத்தை தான் உருவாக்கும், காதல உருவாக்காது. அவங்க கிட்ட நேருக்கு நேரு கண்ணை பார்த்து ரொம்ப டீசெண்டா பேச ஆரம்பிங்க. அவங்க உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வப்படுங்க. ஒரு நல்ல நண்பரா அவங்க சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் காது கொடுத்து கேளுங்க. ஆக்டிவ் லிசனிங். பொண்ணுங்களோ பசங்களோ தங்களை ஜட்ஜ் பண்ணாம காது கொடுத்து கேட்கறவங்கள ரொம்ப சீக்கிரமா நம்ப ஆரம்பிப்பாங்க. ரூல் நம்பர் 3, ஃபேக்கா சீன் போடாதீங்க. நம்ம கிட்ட இல்லாத ஒன்னை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் நிலைக்காது. பைக் இல்லையா? பைக் இல்ல, பஸ்ல போலான்னு சொல்லுங்க. பணம் கம்மியா இருக்கா? ரோட்டு கடையில டீ குடிக்கலான்னு சொல்லுங்க. இந்த யதார்த்தம் தான் ஒருத்தரை உங்க கூட ஸ்ட்ராங்கா கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா, எனக்கு இது பிடிக்கலன்னு அன்பா ஆனா உறுதியா சொல்ல பழகுங்க. ஈகோவுக்கும் சுயமரியாதைக்கும் இருக்கிற மெல்லிய கோட்டை சரியா புரிஞ்சுக்கிறவங்க தான் காதல்ல ஜெயிப்பாங்க. முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன் பாஸ், காதல்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஒருத்தரை கட்டாயப்படுத்தி நம்ம கூட வச்சுக்கிறது கிடையாது. நம்மள நாம முழுசா புரிஞ்சுக்கிட்டு, நம்ம குறைகளை ஏத்துக்கிட்டு, நம்ம கூடவே பயணிக்க நினைக்கிற ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது தான். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரிலேட் ஆச்சா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு லவ்ல கன்ஃபியூஸா இருக்கிற உங்க சிங்கிள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல